ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம செகண்ட் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஆன்கோயிங்காக போயிட்டுருக்க பியூட்டி அண்ட் மிஸ்டர் ரொமான்டிக் அப்படின்ற ட்ராமா பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ராமாவோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அப்பா கிட்ட தான் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. ஏன்ப்பா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி தான் அழுதுட்டு இருந்திருப்பா, உன்னோட வேலையை கரெக்டாக பண்ணவே மாட்டேன், அதனால தான்மா நான் சொல்லலை அப்படின்னு அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரிப்பா, மற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கோங்க. இல்லைம்மா, என்னோட வாழ்நாளே கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது, அதனால் நான் வீட்டில் போய் இருக்கேனே, உங்கள் அம்மாவோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக நான் இருக்கேன் அப்படின்னு. இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு டாக்டராக இருந்துமே அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியலையே அப்படின்ட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மறுநாள் பார்த்திங்கன்னா இவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. அவருமே வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த சைடு அந்த வாண்டை காட்டுறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா வீடியோ காலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ கண்டிப்பாக க்யூர் ஆகி வரணும், என் கூட விளாட்ணும், நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு. அவனை ஸ்ட்ரக்சரில் வச்சு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்கல்ல. ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு. சைடு ஹீரோயினோட அப்பாவை அந்த அம்மா வந்துட்டு ரொம்பவே கேரிங்காக தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம பால்கனியில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலான்ட்டு அந்த சைடு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்ம பசங்களோட ஆல்பத்தை பாருங்கள் அப்படின்னு அதை காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா அந்த ஆல்பம்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா. நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு அந்த அம்மா உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இவரோட வாய்ஸ் ஓவரில் சில விஷயங்கள் கேட்குது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் அவங்க கூட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. கையில் வச்சுருந்த அந்த ஆல்பம் எல்லாமே அப்படியே கீழே விழுந்துட்டுருக்கு. இந்த சைடு ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமாக இருக்குது. உள்ள வேறு ஆப்ரேஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு. வெளியே பார்த்திங்கன்னா அந்த வாண்டோட அம்மாவும் ரொம்பவே கஷ்டத்தோடு தான் உட்காந்துட்ருக்காங்க. என்னாகுமோ ஏதாகுமோ அப்படி போன அந்த அம்மா பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து பார்க்குறாங்க. ஆல்பம்லாம் கீழே விழுந்துருக்கு. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்படியே கிட்ட போயிட்டு மூச்சு இருக்கான்னு பார்க்குறாங்க. இல்லை, இவங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் செக் பண்ணுறாங்க. அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்தோன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இந்த சைடாக ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா முடிஞ்சு அந்த டாக்டர் வெளியே வந்துட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா போய் கேட்குறான், என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. எல்லாம் நல்லபடியாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே உள்ளே இருந்து அந்த வாண்டை பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறான். பின்னாடியே ஹீரோயினும் வரா. அப்படியே பார்த்திங்கன்னா கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சீன் அப்படியே கட் பண்ணிட்டா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு போட்டில் காட்டுறாங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்கல்ல, அந்த சாம்பலை பார்த்திங்கன்னா இந்த கடலில் வந்து தான் கரைக்க வந்திருப்பாங்க போல். அந்த தம்பிக்காரன் தான் அந்த சாம்பல் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்ருக்கான். எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோயின் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக வந்து பார்க்குறா. அங்கே ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. அதாவது ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே போர் அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் இங்கேருந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் அங்கே போகணும் அப்படின்னு. சரி, நம்ம அங்கே போகலாம், கொஞ்சம் நம்ம மைண்டு மாறட்டுமே அப்படின்னு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. ஆல்ரெடி அங்கே ஹீரோவுமே இருக்கான். எனக்கு தெரியும் நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அந்த நேரம் டேன் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து வந்து பயமுறுத்திட்டு இருக்கா. நீமா வரும் என்கிட்ட சொல்லவே இல்லை, ஆமாம் நீ மட்டும் என்கிட்ட சொன்னியாக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களோட டீம் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்கள எல்லாருமே வார்மாக வெல்கம் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இன்றைக்கி நைட்டு நீ ஃப்ரீ தானே? ஆமாம், ஏன் கேட்குறீங்க, உன்னை நான் ஒரு அழகான இடத்துக்கு கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னு. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்த ஏரி இருக்கும்ல, அதில் தான் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கன் ஷூட் ஆகிற சத்தம் கேட்குது, பாம்பெல்லாம் வெடிச்சிட்ருக்கு. ஹீரோ பார்த்திங்கன்னா பார்க்குறான், இது பக்கத்து ஊரில் தான் நடந்துகிட்ருக்கு, நான் அங்கே சீக்கிரமாகவே போகணும் அப்படின்னு. ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருக்கான், நானுமே அவங்க கூட வரேனே. இல்லை இல்லை, அது ரொம்பவே டேஞ்சரான ஒரு பிளேஸு, நீ இங்கேருந்து இந்த பேஷண்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்க அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் அடிபட்டு வராங்க. ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா இவ ட்ரீட் பண்ணுறா. இருந்தாலும் ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறா, கால் பண்ணுறா. ஹீரோ பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணலாம். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவங்க டீமில் அந்த ஃபெய் இருக்கல்ல, அவளுமே வந்திருப்பா. அம்மா, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, போய் தூங்க வேண்டியதானே? அதை நானும் உங்ககிட்ட கேட்குறேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு புரியுது, நீ ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு புரியுது. பட் அவர் அங்கே சேஃபாக தான் இருப்பார், நீ போய் உன் உடம்ப பார்த்துக்க அப்படின்னு. இந்த பிள்ளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக தான் பேசிகிட்ருக்கு. இந்த சைடு எங்கே கட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா காரில் வந்துட்டுருக்கான். அப்போது ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டுருக்கு. அதாவது இந்த சைக்கிள் ரேஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆளுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு போல். வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க.
இருந்தாலுமே அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காரு. இவரை வந்து இந்த ஜெங் ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டுருக்கு. அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இதை பற்றி தான் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜெங்கு பார்த்தீங்கன்னா வரான். ஸோ இவனை வந்துட்டு நம்ம வைட்டியோட அப்பா வர சொல்லியிருந்திருப்பாங்க போல். அவனும் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே, அதாவது அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த பிரசிடெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காரு. இந்த நேரம் வந்து ஹீரோ இங்கே கிடையாது. ஸோ இவர் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணி அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷனே போயிடும் அப்படின்னு என்ன பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க. ஏன் ஜெங்கு கூட நல்லா ஆப்ரேஷன்லாம் பண்ணுவான்ல, அவனே இந்த கேஸை எடுத்துக்கிறட்டும் அப்படின்னு. ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிறவர் ரொம்பவே நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஜெங்கு வந்துட்டு அந்தளவுக்கு டேலண்டடான பர்சன்லாம் கிடையாது, ஹீரோவை இவனால் பீட்டே பண்ண முடியாது, ஸோ இந்த கேஸை எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்டலாம் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுறான். அவங்க வந்துட்டு பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனாலுமே இவனுக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது, ஒரு வேளை இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த பிரசிடெண்ட்டை போய் சொல்கிறான், நான் இந்த கேஸை எடுத்துக்கரல, வேறு யாருனாச்சும் வச்சு பண்ணுங்க அப்படின்னு. அப்போ லைனில் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா வராரு. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் தான் எங்களோட லாஸ்ட் ஹோப்பே, நீங்கள் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஜெங்குக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த ஆப்ரேஷனை பண்ணுவோம், வரதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவே பண்ணிடுறான். ஒயிட்டுமே வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ இந்த ஆப்ரேஷனை பண்ணாத, ஒரு வேளை அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா உன்னை தான் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு. இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. இவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், எல்லாருமே ஹீரோ வந்து ரொம்பவே டேலண்டான ஒரு பர்சன்னே சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் எனக்கு அந்த டேலண்ட் கிடையாதா? நான் பண்ண ஆப்ரேஷனில் இது வரைக்கும் எந்த ஒரு பேஷண்ட்டுமே இறந்து போனதே கிடையாது, நான் ஒன்றும் அவனுக்கு குறைச்சவன் கிடையாது, நான் இந்த ஆப்ரேஷனை பண்ணுவேன். ஒன்ஸ் இந்த ஆப்ரேஷன் வந்துட்டு சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறலாம், இல்லைன்னா நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஃபோனே பார்த்துட்டு இருக்கா, ஹீரோட்டேருந்து கால் வருமா மெசேஜ் வருமா அப்படின்னு. ஆனால் எதுவுமே வர கிடையாது. தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வருது, அதை பார்த்தோன்னா ஹீரோ தான் வந்துட்டான் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு கீழே ஓடி வந்துட்டுருக்கா, ஹீரோ தான் வந்திருக்கா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே போய் ஹேக் பண்ணிக்கிறா. அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் இவன் மறுநாளே அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கான். ஸோ இவனுக்கு தேவையான அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பான் போல். இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் ஹீரோன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னி ஒரு நாள் இவன் இங்கே இருக்கலாம்ல, நீனாவது சொல்லலாம்ல. இல்லை, என்னை விட நிறைய பேஷண்ட்ஸ்லாம் எமர்ஜென்சியில் இருக்காங்கல்ல, ஸோ அதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டராக அவள் பேசிகிட்டு இருக்கா. இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது சைடு ஜெங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ண ரெடி ஆகிட்டான். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு ஆப்ரேஷன்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ இவன் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணடா அப்படின்னு எந்திரிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையனோட ஹார்ட் பீட்டோட ரேட் அப்படியே கம்மியாயிட்டே இருக்குது. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ சிபிஆர்லாம் கொடுத்து பார்க்குறான், இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். ஸோ ஒரு மாதிரி கஷ்டத்தோடு வெளியே வரானா. அங்கே அந்த பையனோட அப்பா நர்வஸாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்கிறான். என்னப்பா சொல்கிற, மன்னிச்சிருன்னு சொல்கிற அப்படின்னு. அவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஜெங்க வந்து திட்டலை, அப்படியே ஹக் பண்ணி அழுகிறாரு. இவனுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகிறான். இவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும் போல். ஒரு ரூமில் உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வைட்டி வந்து கதவை திறக்க சொல்கிறா. ஆனால் அவன் வாட்டில் உட்காந்துருக்கானா. இவளே அந்த கதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டுருக்கா. என்ன, நீ எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறியா? ஆமாம், அதை நினச்சும் ஃபீல் பண்ணுறேன். உன்னை நான் பிரேக்கப் பண்ணணுமே நினச்சி ஃபீல் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உன்னை நான் கல்யாணமே பண்ண முடியாதுல்ல அப்படின்னு அவன் அங்கேருந்து போக பார்க்குறானா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மறைக்கிறா. என்னால் தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஆனால் என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமே அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன நடந்தாலுமே நான் உன்னோட சைடு தான் இருப்பேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத வா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இவனுக்கும் ரொம்ப ஆறுதலாக தான் இருக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறேன். இவ டேனு அப்புறம் அந்த 3 பேருமே ஒரு சின்ன பையனோட ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு தலையில் பார்த்தீங்கன்னா டியூமர் இருக்குது போல், அதை ரிமூவ் பண்ணும், இல்லைன்னா அவன் இறந்து போயிடுவான். ஸோ இந்த விஷயத்த அந்த டைரக்டர்கிட்ட போய் சொல்லும்போது அந்த அம்மா வந்துட்டு இல்லைம்மா நான் இதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன், ஃபஸ்ட்டு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸை கண்டுபிடிங்க, அவங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் மேடம், இந்த குழந்தை எப்படி இங்கே வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல, அவங்க பேரண்ட்ஸ் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்கள எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது,
அதுக்குள்ளே இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த சைடாக ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பிரசிடெண்ட்டுக்கு பக்கத்தில் இருப்பார். அவர் வந்துட்டு நம்ம ஜெங்கை அப்படியே கரிச்சு கொட்டிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு. இனி ஒரு பேஷண்ட் கூட இங்கிட்டு வரமாட்டான் அப்படி இப்படி. ஜெங்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. இல்லை, நான் தானே தப்பு பண்ணேன், இந்த பொறுப்பு எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன், தனியாக நான் ப்ரெஸ் மீட் வச்சு இது என்னோட தப்பு தான் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம் அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிடுறான். உடனே அந்த பிரசிடெண்ட்டுக்கு பக்கத்தில் இருப்பார். அவர் சொல்லிட்டு இருக்காரு, அவனே இந்த பொறுப்பு எல்லாமே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டான், அவனை ஃபயர் பண்ணிடுங்க, வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு. உடனே பிரசிடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் ஆயிடுது. என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? அவன் என்ன வேணுக்கணுமே அந்த பேஷண்ட்டை கொலை பண்ணானா? அந்த பேஷண்ட் இங்கே வரும்போது ரொம்பவே சீரியஸான ஒரு கண்டிஷனில் தான் நான் வந்தான். அவனோட பெஸ்ட் எல்லாத்தையுமே கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணால், இருந்தாலும் செத்து போயிட்டாங்க. நீங்களாம் ஆப்ரேஷன் பண்ணி பேஷண்ட் வந்து செத்தே போகலையா? என்னமோ பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அவனோட தப்பு இதில் எதுவுமே கிடையாது. அப்படியும் நீங்கள் அவனை வேலையை விட்டு தூக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து போகிறேன் அப்படின்னு அவர் கோச்சிட்டு வந்துட்டுருக்காரு. எங்கே பார்த்தீங்கன்னா தனியாக நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பிரசிடெண்ட் வராரு. இங்கே பாருப்பா, உன் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, நீயே உன்னை ப்ளேம் பண்ணிக்காத அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துட்டுருக்கா. அப்போ ஒருத்தவன் விசித்திரமாக நடந்து போகிறான். யாரா அவன் ஒரு மாதிரி வினோதமாக இருக்கானே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா வார்டில் வந்து பார்க்குறா. அங்கே ஒரு பேஷண்ட்டை காணோம். அதாவது ஒரு பையனுக்கு வந்து டியூமர் இருக்கிறதா சொல்லியிருந்திருப்பாள்ல, அந்த பையனை. இவளுக்கா ஒன்றும் புரியல. அப்படியே வெளியே வந்து பார்க்குறா. அந்த பையனை தான் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. இவளுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கடா அந்த பையனை கடத்திட்டு போகிறீங்க அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்ஃபா ஆல்ஃபான்னு கத்திட்டே வந்துட்டு இருக்கா. அந்த பையனோட பேர் வந்து ஆல்ஃபா போல். அப்போ இவளோட கழுத்தை வந்துட்டு சில பேர்லாம் பிடிச்சி அப்படியே தரத்தன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கார் நிற்கிது. ஹீரோனை பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு இருக்கானுங்க. அந்த காருக்குள்ளே ஒரு பெரியவர் தான் உட்காந்துருக்காங்க. ஆமாம், நீங்களாம் யார்? அந்த பையனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, அவனுக்கு டியூமர் இருக்குது, நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு. அப்போனா நீ என் பையனோட உயிரை காப்பாற்று, என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு இந்த ஹாஸ்பிட்டல் மொத்தத்தையுமே நான் கொளுத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. என் பேர் பப்ளு, நான் இந்த பையனோட அப்பா அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தூக்கிட்டு வந்து அப்படியே படுக்கலாம் வச்சிட்ருக்கா. நல்ல பையனில் தூங்கு தூங்கு அப்படின்னு அவனும் சமத்தா தூங்கிக்கிறான். மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர்கிட்ட போய் கேட்டுட்ருக்கா, உங்களுக்கு பப்ளுனா யாருன்னு தெரியுமா அப்படின்னு. நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஃபேமஸான ஒரு ஆள் அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டுருக்குல்ல அதுக்கு ஹெட்டே அவன் தான் அப்படின்னு. இவ ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்கிறீங்க? அந்த பப்ளுவோட பையன்தான் இந்த ஆல்ஃபா அப்படின்னு. அந்தமாக ஷாக் ஆயிடுது. என்னம்மா சொல்லிட்டு இருக்கேன்னு வேகமாக ஃபோனெல்லாம் எடுத்து கால் பண்ண போயிட்டுருக்க. இல்லை அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா அவன் வந்து நம்மளுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கான். அந்த பையனை நம்ம காப்பாற்றலைன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்காது, மொத்தமாக நான் அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்கான்னு. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. இந்த ஆஃப்ரிக்காவோட ஆர்மிஸ் இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. எதுக்குப்பா உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம், உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ட்டு அவங்க வாட்டில் உள்ளே போகிறாங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருது. அந்த டேரக்டரை பார்க்குறா. நீங்கள் தான் அதாவது சொன்னீங்களா அப்படின்னு. விறுவிறுன்னு அந்த ஆல்ஃபா இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கா. இவனுங்களுமே கரெக்டாக அங்கே தான் வந்துட்டு இருக்கானுங்க. அந்த பையனை தூக்க போகிற டைம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறைச்சிட்ருக்கா. இல்லை அந்த மாதிரி பண்ணாதீங்க, இவனை நம்ம காப்பாற்றலைன்னா இந்த ஹாஸ்பிட்டலே மொத்தமாக அழிச்சிருவேன்னு மிரட்டியிருக்காங்க அப்படின்னு. அவன் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். ஓ அப்படியா, சரி சரி, இவனை வச்சு அவன் அப்பனை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த டேரக்டரை, ஹீரோயினை, அப்புறம் டேனை, அந்த எல்லாத்தையுமே கூப்பிட்டு விடுறாங்க. நான் வந்து அந்த ஆர்மி மெம்பர்ஸ் கிட்ட எதுவுமே சொல்ல கிடையாது, இவ்வளோ பேஷண்ட்ஸோட உயிரை பணிய வச்சு நான் வந்து ஆர்மிகிட்ட சொல்லியிருந்திருப்பேனா அப்படின்னு. ஹீரோயினுமே சாரி, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன்னு சாரியெல்லாம் கேட்டுட்ருக்கா. ஆனால் ஏன் அந்த ஆர்மி மெம்பர்ஸ் வந்து ஆல்ஃபாவை தூக்காமல் போனாங்க? ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. இவனை வச்சு தான் அவங்க அப்பாவை பிடிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அதனால தான். சரி ஓகே, அப்போ நீங்கள் உடனடியாக அந்த ஆல்ஃபாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபாவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க. கன்னை காமிச்சு மிரட்டுறானுங்க. இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த பையனையும் தூக்கிக்கிறாங்க, ஹீரோனையுமே இழுத்துட்ருக்கானுங்க. நீயும் வா, அவனுக்கு உடம்பு சரியாகிற வர நீயும் வா அப்படின்னு. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஹீரோவுக்கு கேட்குது. அவன் அப்போ தான் வந்திருப்பான் போல்.
ஸோ விறுவிறுன்னு மேலே வந்துட்டுருக்கான், இங்கே பாருங்கடா எதுவுமே தப்பாக பண்ணாதீங்க, உங்கள் கூட ஒரு டாக்டர் தானே வரணும், நான் வரேன் அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாற்றி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடும். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுதா, நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.